என்று கூட வேதவசனம் அதை குறித்து சித்தரிக்கிறது. ஆகவே பரலோகத்தை குறித்து அதிகமாக பேசுகிறதை பார்க்கலும் என் இயேசு நரகத்தை குறித்து தான் அதிகமாக பேசினார். காரணம், ஒருவரும் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக அநேக காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். சில வசனங்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 8வது வசனமும் 25வது அதிகாரம் 41வது வசனமும் மத்தேயு 25:46 இந்த 3 வசனங்களை பார்க்கும் பொழுது நரகத்தை குறித்து நித்திய அக்கினி, நித்திய ஆக்கினை என்று 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். யூதா 6வது வசனத்திலே நித்திய சங்கிலி என்று வேதவசனம் சொல்லுகிறது. மார்க் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே நித்திய அழிவு என்று ஆண்டவருடைய வார்த்தை சித்தரிக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் நித்திய நியாய தீர்ப்பு என்று பார்க்கிறோம். யூதா 7வது வசனத்தில் நித்திய அக்கினி, மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவியாத அக்கினி என்று பார்க்கிறோம். மார்க் 9வது அதிகாரம் 43, 46, 48 ஆகிய இந்த வசனங்களில் அது ஒருபோதும் அவியாத அக்கினி என்று ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். லூக்கா 3:17 அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நரகத்தை குறித்து பார்க்கும் பொழுது கார் இருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் யூதா 13வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். காரிருள், மகா காரிருள் என்று எழுதப்பட்டிருக்கும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நரகத்தை குறித்ததான வேத வசனங்களுக்கு என் ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மார்க் 9வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து சில வசனங்களை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ விளையாட்டுக்காக இதை குறித்து பேசி இருக்கிறாரோ? சிலர் சொல்லுகிறார்கள், இந்த பூமியில இந்த நரகம் அதெல்லாம் சொல்லுகிறது, அக்கினி அது இதுன்னு சொல்லுகிறதெல்லாம் மனுஷர்களை கொஞ்சம் பயமுறுத்துவதற்காகத்தான் இப்படி வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. சத்தியம் உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்மை உருவாக்கினவர் உண்மை உள்ள தேவன். இந்த வேத வசனங்கள் சத்தியம் உள்ள வசனங்கள். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல இடமே இல்லை. இன்னும் கொஞ்சம் சொன்னால், இந்த பூமியில நடக்கிற அத்தனை சம்பவங்களும் என் ஆண்டவர் வாயிலிருந்து வந்ததான வார்த்தை நிறைவேறுதலாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த வேத வசனங்களை நீங்கள் சற்று உற்று பார்த்தால், கவனமாக நீங்கள் அதை படிப்பீர்களானால், இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டவர் பேசின வார்த்தையின் படியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாமல் ஒன்றுமல்ல. எனவே பரலோகத்தின் தேவன் அவர் பொய் சொல்லவே மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்கள், மார்க் 9வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கலாம். ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நரகத்தை குறித்து சொன்னார். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினார், ஒருவேளை கைகளினால் செய்கிறதான பாவத்தின் நிமித்தம் நாம் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், இந்த கை இல்லாமல் இருக்கிறதே நல்லது என்று ஆண்டவர் சொன்னார். உன் கையை தரித்து போடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கையை வெட்டணும்ன்ற அல்ல. கைகள் சுத்தம் உள்ளதாய், நம்முடைய அவயவங்கள் சுத்தம் உள்ளதாய், நம்முடைய அவயவங்களினால் நாம் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள் ஒருபோதும் நம்மை நரகத்துக்கு தள்ளக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து பேசியிருக்கிறார். பாருங்கள், 2 கையுடையவனாய் பாதாளத்துக்கு போகிறதை பார்க்கலாம், 1 கையுடையவனாய் நீ பரலோகத்துக்கு வருகிறது உனக்கு நன்மை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால், நம்முடைய கைகளை எவ்வளவு பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கைகளின் கிரியைகளை எவ்வளவு பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கையை வைத்துதானே லஞ்சம் வாங்குகிறார்கள், இந்த கையை வைத்துத்தானே கள்ள கையெழுத்துக்களை போடுகிறார்கள், இந்த கையை வைத்துத்தானே பலரை அடிக்கிறார்கள்.
ஆகவே கைகளினால் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை நரகத்திலே தள்ளும். அந்த வார்த்தை சொன்ன பிறகு கர்த்தர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை பாருங்கள், 44வது வசனத்துல, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் புழு என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை புழு என்கிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை குறிக்கிறதாகவும் இருக்கலாம், அல்லது நரகத்திலே சில புழுக்கள் இருக்கிறதாக நாம் வேத வசனத்தில் சில இடங்களிலே பார்க்கிறோம். பிறகு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதையும் குறிக்கிறதாக இருக்கலாம். சரி, இருக்கட்டும். அவர்களுடைய புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஒருவனுடைய ஆத்துமா சாவதில்லை. சாவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது மடிந்து மண்ணோடு மண்ணாக போவதில்லை. நம்முடைய சரீரம் தான் மண்ணோடு மண்ணாக போகும். புதைத்து விட்ட பிறகு, மரணத்துக்கு அப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக அது அழிந்து போகும். ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மா ஒருபோது அழியாது. பிரியமானவர்களே, அந்த ஆத்மா தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அந்த உயிர் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி நியாயாதிபதியாக, ஜட்ஜாக, கிரேட் ஜட்ஜ், மகா பெரிய நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது அவர்களுடைய புழு சாவதில்லை, அக்கினியும் அவியாது. பாதாளத்திலே நரகத்திலே போய் விழுகிறவன் அவனுக்கு சாவும் இல்லை, ஆனால் நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பான். அந்த நெருப்பும் அணையாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன வேதனை பாருங்கள். ரெண்டும் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, விவரித்து சொல்ல முடியாத ஒரு வேதனை பாருங்கள். நீ அடுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம், சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். கால்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய பாவங்களை செய்கிறார் பாருங்க. இஷ்டப்பட்ட இடத்துல கால்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க வேணுமானாலும் ஓடுகிறதுக்கு மனுஷனுக்கு ரெடி. அவனுக்கு விருப்பம் இருக்கிறது. பாவத்துக்கு விரைந்து ஓடுகிற கால்கள். இந்த கால் எங்கெல்லாம் ஓடுது? அசிங்கமான அசுத்தமான இடங்களுக்கெல்லாம் போகிறானே மனுஷன். அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல், அந்த பாட்டு, இந்த பாட்டு, எவ்வளவு அசுத்தமான காரியங்களுக்கு கால்களை வைத்து அவன் தீவிரமாய் ஓடுகிறான் பாருங்கள். இந்த கால்களின் நிமித்தம், நாம் கால்களை வைத்து செய்யக்கூடிய பாவங்களின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு தள்ளப்படுமானால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு 2 காலோட நீ பாதாளத்துக்கு போகிறது காட்டிலும் ஒரு காலோட அதற்கு ஒண்ணு கட் பண்ணாலும் பரவாயில்ல, பாவம் செய்ய பண்ணுகிற ஒரு காலை கட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ஒரு காலோட நீ பரலோகத்துக்கு வருகிறது உனக்கு நலமா இருக்கும் என்று சொன்னார். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு காலை கட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லல. கால்களினால் வரக்கூடிய, கால்களை பயன்படுத்தி கொண்டு நாம் பாவம் செய்து நரகத்துக்கு போகிறோமே, ஆண்டவர் மிகவும் அதில் கவனமாக இருக்கும்படிக்கு சொல்லுகிறார். நம்முடைய அவயவங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்ட பிறகு மறுபடியும் அதே வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அங்கே அவர்களுடைய புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் வேறொரு அவயவத்தை குறித்து பேசுகிறார். பாருங்கள், 47வது வசனம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. பிடுங்கி போடுகிற அளவுக்கு நம்முடைய கண்கள் சுத்தமா இருக்க வேண்டும். இருந்தால் 2 கண்ணும் இருந்தால் 2 கண்ணும் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். பாருங்க, உனக்கு 2 கண்ணும் வேணுமா? இந்த 2 கண்ணும் சுத்தமாவே இருக்கட்டும். இந்த கண்ணை வச்சு ஒருவேளை பாவம் செய்கிறது நிமித்தம் நீ நரகத்துக்கு போய் விடுவாய். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உனக்கு ஒரு கண் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கட்டாயமா நீ அங்க போகக்கூடாது, நரகத்துக்கு மாத்திரம் நீ போகக்கூடாது, பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் நரகத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் ரொம்ப சீரியஸாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது அநேகர் படித்து லேசாக எண்ணி விடுகிறார்கள். நான் படித்த சங்கதி தானே, சண்டே ஸ்கூல்ல இருந்து இதை வாசித்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ பிரசங்கங்கள் ஆலயத்துல கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி லேசாக எடுத்து பாவத்திலே இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள்.
ஒரு சின்ன பீடியின் நிமித்தம், ஒரு சிகரெட்டின் நிமித்தம் அதை விட முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் இருந்து கொண்டு விட மனசு இல்லாம இருக்கிறதுனால மனுஷன் பாதாளத்துக்கு போகிறான். அப்படிப்பட்டவர்களும் உண்டு. ஒரு லிக்கர் பாட்டில் விட முடியல, விளையாட்டுக்காக ஆரம்பத்திலே பழகின ஒரு கெட்ட பழக்கம், நண்பர்களோடு ஒரு பழகின கெட்ட பழக்கம் கடைசியில தன்னுடைய ஆத்மாவையே கொண்டு போய் பாதாளத்திலே கொண்டு போய் விடுகிறதே. என்ன பரிதாபம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. பொதுவாக மனுஷன் எவைகளை வைத்து பாவம் செய்கிறான்? காலை வைத்து பாவம் செய்கிறான், கைகளை வைத்து பாவம் செய்கிறான், கண்ணை வைத்து பாவம் செய்கிறான். இந்த கண்கள்னால எவ்வளவு அசுத்தமான காரியங்களை மனுஷன் பார்க்கிறான் பாருங்கள். எவ்வளவு அசுத்தமான காரியங்கள். ஒரு காலத்துல நானும் அப்படித்தான் இருந்தேன். 1982 வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய வாலிப நாட்களிலே நான் பாவத்தை செய்து கொண்டு அவரை அறிய மனதில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே என்னுடைய இருதயத்திலே நிம்மதி இல்லாமல் இருந்தது. சமாதானம் இல்லை, என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, என்னுடைய தாய் தகப்பனாருக்கு ஒருபோதும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அடிக்கடி அவசியம் இல்லாமல், காரணம் இல்லாமல் சின்ன விஷயத்தின் நிமித்தம் பெரிய சண்டைகள் எங்களுடைய வீட்டிலே நடக்கும். இதை எத்தனையோ வருஷமாக நான் படித்து கொண்டிருந்த நாட்கள் பிரியமானவர்களே. அதை பார்த்து பார்த்து என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. சில முறை நான் வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிருக்கிறேன். வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லியும் கூட நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாயார் சூசைடுக்காக தற்கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த நாட்கள். ஒரு பக்கம் வியாதி, மறுபக்கம் சமாதானம் இல்லை. டாக்டர்கள் கைவிட்டார்கள். 2 மாதம்தான் இனி உன்னுடைய தாய் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்லி எலும்பும் தோலுமாய் இருந்த என்னுடைய தாயை பார்த்து சொன்னார்கள். எங்களுக்கோ தீராத வேதனை பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில படித்திருக்கிறோம், நல்ல நல்ல படிப்புகள் உண்டு, எங்களுக்குள்ள ஒரு அந்தஸ்து உண்டு, எல்லாம் இந்த பூமியில எங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த உண்மையான நிம்மதி, உண்மையாய் மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய நிம்மதி இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருதயத்துல ஒரு வெற்றிடம் போல ஒரு இடம் இருக்கும் பிரியமானவர்களே. ஒரு சீட் இருக்கிறது. இந்த சீட்ல, இந்த வெற்றிடத்தில் மனுஷன் என்னத்தை எல்லாமோ கொண்டு வந்து போட்டு நிம்மதி கிடைக்குமா என்று பார்க்கிறான். He is trying to satisfy himself. ஒரு சிலர் அந்த காலி இடத்துல கொண்டு போய் சினிமாவை போடுகிறார்கள், ஒரு சிலர் பிசினஸை போடுகிறார்கள், பணத்தை போடுகிறார்கள். எதையெல்லாம் வைத்து பாவ பழக்க வழக்கங்கள், குடி வெறியை கொடுத்து, குடி வெறியினாலே சிலர் தங்களுடைய ஜீவியத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். இனி சிலர் விபசார மயக்கத்திலே தன் வாழ்நாளெல்லாம் கடத்துகிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு. எவையவைகளையோ வைத்துக் கொண்டு தன்னுடைய இருதயத்திலே அந்த கால இடத்தில் வைத்து அதை பூர்த்தி செய்து எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியிலே அந்த கால இடத்திலே நாம் எதை வைத்து திருப்தியாக வாழ்ந்து விடலாம் என்று சொன்னாலும் ஒரு போதும் நமக்கு அது திருப்தியை கொடுக்கறதில்லை. நம்மை உருவாக்கினவர் அந்த சீட்ல அவர் வர வேண்டும், அந்த சீட்ல உட்கார வேண்டும். உருவாக்கினவர் தான் அந்த நிம்மதியை நமக்கு தர முடியும். நிம்மதியை குறித்து நான் கொஞ்சம் பேசட்டும். இந்த உலகத்துல ஒரு படிப்பு படித்தால் ஏதோ ஒரு நிம்மதி, சொந்தமாக ஒரு வீடு கட்டினால் கொஞ்சம் நிம்மதி வரத்தான் செய்கிறது, விவாகமானால் ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்கிறது. இப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு. நான் ஒன்று உங்களை சொல்லட்டும். இந்த நல்ல காரியங்கள் நமக்கு பூமியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது மெய். ஆனாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உலகத்திலிருந்து நமக்கு வரக்கூடியவைகள். இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் நிரந்தரமானதல்ல, நிரந்தரமான நிம்மதி அல்ல. இதை வைத்துக்கொண்டு நாம் எப்போது நிம்மதியாய் நிரந்தரமாய் நாம் வாழ முடியாது. அதனால்தான் பாருங்கள், சில காலம் சந்தோஷமா இருக்கிறோம், நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறோம், விரும்பினது வரும்போது ரொம்ப நிம்மதியா இருக்கிறது.
ஆனால் நாம் விரும்பாதது நடக்கும் பொழுது நமக்கு இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நெருப்பில் போட்ட பஞ்சை போல திடீரென்று ஒரு சோகம் வரும். அப்ப இந்த பூமியில இந்த சந்தோஷமும் சமாதானமும் தற்காலிகமான சந்தோஷம், அது வருகிறது, அது போகிறது, வருகிறது, போகிறது. இதை வைத்து ஒரு காலம் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். I give my own peace to you என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். அது பரலோகம் கொடுக்கக்கூடிய சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல. பரலோகத்தின் தேவன் நம்மை உருவாக்கினவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் சொல்லும் போது பாருங்கள், அந்த சமாதானத்தை உலகம் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, உங்களிடத்திலிருந்து உலகம் அந்த சமாதானத்தை எடுத்து கொள்ளவும் முடியாது. நான் கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் சமாதான காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், பரலோகம் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். அது ஒன்றுதான் நம்மை திருப்திப்படுத்தும். நீங்கள் வேணாலும் எப்படியான முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்பதை பிறகு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். அவர் கொடுக்கக்கூடிய நிம்மதியை நீங்கள் பெற்று பாருங்கள். There will be a great difference between heavenly peace and the worldly peace. பரலோகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் எவ்வளவோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். தேவன் கொடுக்கிறது நிரந்தரமான சமாதானம். உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளைகள், உண்மையாய் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த பூமியில எது நடந்தாலும் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். காரணம் என்ன? அந்த நிம்மதி உலகம் கொடுத்த நிம்மதி அல்ல, பரலோகத்தின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த நிம்மதியாக இருக்கிறது பெருமானங்களே. எனவே அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும். அந்த சமாதானத்தை இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை ஈவாக கொடுத்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் சமாதானம் இல்லாதவர்களாய், நிம்மதி இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆண்டவரோ நமக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் காரணம் இல்லாத சண்டைகள் வரும். இந்த சண்டைகளை பார்த்து பார்த்து இருக்கிற கொஞ்சம் நிம்மதியும் போயிடும். நல்லது நடந்தாலும் அது நிமித்தம் வரக்கூடிய நிம்மதி கூட போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்கொலை செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாயிருந்த நாட்களில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில குறுக்கிட்டார். நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை, கொஞ்சம் கூட அதுக்கு ஆசை இல்லாமல் இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய நான் மனதில்லாது இருந்தேன், உண்மையாக சொல்லுகிறேன். காரணம் என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டாக இருந்தது. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தேன், வாலிபனாய் இருக்கும்போது. ஆனால் மெய்யாகவே ஆண்டவருக்கு நாங்கள் இடம் கொடுத்த பிறகுதான் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றினார், தீமைகளை நன்மையாக மாற்றினார், துக்கத்தை ஆண்டவர் இன்பமாக மாற்றினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறொரு இடத்தில் சொன்னதான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 29வது வசனத்தை பாருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்டத்து ஜனங்கள் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், உம்முடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோமே. 26வது வசனம், போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். அப்படி சொல்லுகிறார்களாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன்,
அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற ஒரு கூட்டம் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனம் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னபடி காலியான ஒரு இடத்தில், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு காலியான இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஆண்டவர் வந்தால்தான் நமக்கு நிம்மதியும் நமக்கு திருப்தியுமாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவின் கிருபை இல்லாமல் எங்களை நாங்களே சமாளித்து கொண்டு வாழ்ந்திருந்த நாட்களில் எங்கள் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களையும் சந்திக்கிறார். உங்களையும் விடுதலை பண்ண அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வசனம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய கிருபை உங்களை விடுதலைப்படுத்தும். பிரியமானவர்களே, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய ஜீவியத்தில் தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை, உலகம் கொடுக்கிற நம்பிக்கை அல்ல. உலகத்தில் பல மனுஷர்கள் பல நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவார்கள். நல்லதுதான், நல்ல மனுஷர்கள் நல்ல வார்த்தைகளை பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிறது நியாயமான காரியம்தான். ஆனாலும் மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவாதி தேவன் பேசுகிறது போல ஒருபோதும் இருக்காது. அவர்களுடைய வார்த்தைகள் வெறும் காற்றாகத்தான் இருக்கும். வீசுகிற காற்று எவ்வளோ நிலையற்றது பாருங்கள். அப்படித்தான் மனுஷனுடைய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. வேதத்தில் நரகத்தை குறித்துதான சொல்லப்பட்ட இடங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், நாம் ஏற்கனவே வாசித்தபடி லூக்கா 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஐஸ்வர்யவான் அக்கினியில் வேதனைப்படுகிறேன் என்று கதறுகிறான். மத்தேயு 13:42 ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் நரகத்தை குறித்து மறுபடியும் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25:41 என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பொங்கல் என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:15 நாம் வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பெயர்களை ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பெயர் ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்திலே ஒவ்வொருவருடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். பரலோகத்துக்கு நாம் இந்த போகும் பொழுது அங்கே இந்த புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய பெயர்கள் அங்கே இருக்குமானால் பரலோகத்தில் டெஃபினட்டாக கேரண்டியாக நமக்கு ஒரு இடம் உண்டு. வெளிப்படுத்தல நாம் 20:15 வாசிக்கிறோம், யார் யார் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல், இரண்டாம் மரணம் என்று சொன்னால் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இது பாருங்கள், இது வெறும் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் அது ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தைகளைத்தான் நாம் நம்பலாம், இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. இப்போ ஆண்டவர் இயேசு கர்த்தரே, நம்மை உருவாக்கினவரே, வானம் பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு அவருக்கு இடம் கொடாமல் இருப்போமானால் நாம் வருகிற தண்டனைக்கு, கோபத்துக்கு, அவருடைய கோபத்துக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம்? அருமையானவர்களே, சீரியஸாக இதை நாம் சற்று மனதில் கொள்ள வேண்டும். நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். பூமியின் இப்பொழுது மையப்பகுதியில் என்ன இருக்கிறது என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருந்த அந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக்குடைய டிஸ்கவர் மேகசினுடைய தலைப்பகுதியில் பக்கத்தில் ஃப்ரண்ட் பேஜில் வாட் இஸ் தேர் இன் தி சென்டர் ஆஃப் தி எர்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், என்னாகமம் 16வது அதிகாரம் 32, 33 ஆகிய இந்த வசனங்களை
சற்று நாம் யோசித்து பார்த்தால், தியானித்து பார்த்தால் அதனுடைய விளக்கம் அங்கே கிடைக்கும். பாருங்கள் 32வது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. நான் இதனுடைய பின்னணியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். இவர் இஸ்ரவேல் தேசத்து ஜனம், கர்த்தருடைய ஜனத்தை, எகிப்தில் அடிமைப்பட்ட அந்த ஜனத்தை 6 லட்சத்துக்கு மேலே புருஷர்கள் மேலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாய், நடத்தி கொண்டு வரும்படியாய் தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். இப்பொழுது மோசே ஒரு பெரிய லீடராக முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்குள் கொண்டு போக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென்று கோராகு என்கிற ஒரு மனுஷன், அவனோடு கூட சேர்ந்த ஒரு கும்பல் 250 பேர், அவர்கள் தேவனுடைய மனுஷனாகிய மோசேவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு மேலே ஒரு லீடர் இருந்தால் அந்த லீடருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடிய கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கும். எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும், அது ஆலயமோ அல்ல வேலை செய்கிற ஸ்தலமோ அல்ல எந்த இடத்துல இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்பும். அப்பொழுது அந்த கூட்டத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் எழும்பிற்று. காரணம் என்ன? தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே ஒரு நீதிமான், ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன், மிகவும் சாந்தமுள்ளவன். அவனுக்கு விரோதமாக இந்த கலகக்கார கும்பல் அசுத்த எண்ணங்களோடு கூட, பொல்லாத எண்ணங்களோடு கூட அவர்கள் எழுந்திருந்தது நிமித்தம் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அப்பொழுது முறுமுறுக்கிறவர்கள், தேவன் கொடுத்ததான லீடர்களுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்கள் மேல் என் ஆண்டவருடைய கோபம் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக கோரா, அவனோடு கூட சேர்ந்த கலகக்கார கும்பல் மனுஷர்கள் இப்படி அழிந்து போனார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு என்னை அதிகமாக ஈர்த்த ஒரு காரியம், கவர்ந்த ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், இந்த பூமியின் மையப்பகுதியில் பாதாளம் இருக்கிறது என்று என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இதை நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவருடைய வசனத்திலிருந்து அதை நான் கண்டுபிடித்தேன். மையப்பகுதியில் என்ன என்று இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு பதில் கொடுக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய வேத புஸ்தகம் தான் அதுக்கு பதில் கொடுக்கிறது. பூமியின் மையப்பகுதியில் பாதாளம் இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். பாதாளத்துக்குள் இறங்கினார்கள். சரி, இப்பொழுது 38வது வசனத்தை வாசிக்கும் போது, தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசங்கள் என்று எழுதியிருக்கும். அப்போ ஒரு மனுஷன் பாதாளத்தில் இறங்குகிறான் என்று சொன்னால் அவன் தன் ஆத்துமா நஷ்டமடையும்படிக்குத்தான் அங்கே போகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்டார். என்ன அர்த்தம்? ஆடு மாடு போல இந்த மனுஷன் பூமியில் அப்படியே மண்ணோடு மண்ணாய் போகிறவன் அல்ல. அவனுக்குள் ஒரு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆத்மாவினால் தான் நாம் சிந்திக்கிறோம். மிருகங்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள். சிந்திக்கக்கூடிய திறமையை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எதை வேண்டுமானாலும் எப்படியும் செய்யக்கூடிய ஒரு திறமை, ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் அப்படி நம்மை படைத்து வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமாக்கள், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். தன்னுடைய பணத்தின் நிமித்தம் அல்லது பட்டத்தின் நிமித்தம் பேர் புகழோடு வாழலாம், அல்லது உலகம் முழுவதையும் ஒருவேளை ஆதாயப்படுத்தி சொந்தக்காரனாக வாழ்ந்தாலும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தம் துணிகரமாக பாவம் செய்து பரிகாரத்தை அவன் வெறுத்தது நிமித்தம், பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் வெறுத்தது நிமித்தம், வேண்டாம் என்று சொன்னது நிமித்தம் தன்னுடைய ஆத்துமா இப்பொழுது பாதாளத்துக்கு போகிறதே, நஷ்டமடைகிறது. அதனால என்ன லாபம் என்று என் ஆண்டவர் கேட்டார். இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம். ஆனால் இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான், தற்காலிகமான உலகம்தான். பிரியமானவர்களே,
மாயையான உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை விட்டு ஒரு நாள் நாம் கடந்து போகத்தான் வேண்டும். அப்பொழுது ஆத்துமா நஷ்டமடையுமானால் அதனால் என்ன லாபம் என்று என் ஆண்டவர் ஒரு அழகான கேள்வியை கேட்டார். இங்கே வசனத்தை பார்க்கிறோம், தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்களோ, இவர்களை போல பெரிய பாவம் நான் ஒன்றும் செய்யலப்பா, நான் ஒன்றும் பெரிய தப்பு செய்யலைன்னு சொல்லுகிறோம். நன்றாக கவனிங்கள், போக போக நான் விளக்கி சொல்லுகிறேன். நாம் கற்பனையை மீறுகிறதே பாவம். தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். ஆகவே தாழ்மையாக இருப்பது தான் நமக்கு நல்லது. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்புவோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றும். இந்த சத்தியத்தை சொல்லுகிறதுக்கு எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நல்ல நாள், இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் ஒரு படத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இப்பொழுது சொன்னதான டிஸ்கவர் மேகசின் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் முதல் பக்கத்தில் இப்படி பூமியை சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள், படம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். பூமியின் மையப்பகுதியில் என்ன என்ற ஒரு கேள்வி, வாட்ஸ் தேர் தி சென்டர் ஆஃப் தி எர்த். இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது பூமியுடைய மேல் பரப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக 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 ஒரு சிவப்பு நிறத்தில் அதிகமாக்கி அந்த மையப்பகுதியில் ஒரு வெப்பம் உள்ளதாக படத்தை போட்டு காட்டியிருக்கிறார்கள். இது உண்மைதான். இது அடுத்த ஸ்லைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூமியை, பூகோளத்தை வெட்டினது போல் உங்களுக்கு அது புரியும். மேற்பரப்பிலிருந்து போக போக வெப்பம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இது இப்படி படம் போட்டு காட்டினால் மாத்திரம் போதாது. ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கும் உள்ளே சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள், ரிசர்ச் செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். வெப்பம் என்று சொன்னால் அந்த வெப்பநிலை என்ன, வாட் இஸ் த டெம்பரேச்சர் இன்சைட், அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று எழும்பும். நாம் வாழ்கிற இந்த பூமியின் மையப்பகுதி அப்படிப்பட்டது. அது திரவ நிலையில் உள்ளதா அல்லது திட நிலையில் உள்ளதா? அது வெப்பமாக இருக்குமா அல்லாவிட்டால் குளிராக இருக்குமோ? உருகிய லாவா என்கிறதான குழம்பு பூமியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, என்ன பரிதாபமான ஒரு காட்சி! அக்கினியும் புகை காடுமாகி கடலை போன்ற லாவா வெளிவருகிற ஒரு காட்சி. இதெல்லாம் நாம் வாழ்கிற பூமியிலிருந்து தானா? இதை எரிமலைகள் தான் கட்டி கொண்டிருக்கின்றன. நாம் வாழ்கிற பூமியின் 4 பகுதிகளை இப்பொழுது பார்க்கலாம். பூமியின் மேற்பரப்பு என்று சொல்லுகிற மேற்பரப்பு திட நிலையில் இருக்கிறது. அது திடமா இல்லாவிட்டால் நாம் மூழ்கி விடுவோம். அந்த மேற்பரப்பு திடமா இருக்கக்கூடிய மேற்பரப்பு சராசரி 35 கிலோமீட்டர் பருமன் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் மேண்டில் என்று சொல்லக்கூடிய பகுதி 3000 கிலோமீட்டர் பருமன் நிறைந்ததாக இருக்கிறது. அது திரவ நிலையில் உருகினதாக இருக்கும். அதற்கு பிறகுதான் அவுட்டர் கோர் என்று சொல்லுகிற பகுதி. இது உருகிய நிலையில் காணப்படக்கூடிய ஒரு இடம், கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம். ஆனால் மையப்பகுதி 1300 கிலோமீட்டர் பருமன் நிறைந்தது. மிகவும் சூடான இடம்.
கவனிங்கள். இதை இன்னொரு கோணத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவுட்டர் மோஸ்ட் அல்லது மேற்பரப்பு கிரஸ்ட் என்றும், அதற்கு உள்ளானது மேண்டில் என்றும், அதற்கும் உள்ளே போனால் அவுட்டர் கோர் என்றும், இன்னும் இன்னர்மோஸ்ட் அடி மைய பகுதியில் போய் பார்த்தால் இன்னர் கோர் என்கிற இடத்துல அதிக வெப்பம் நிறைந்ததாக காணப்படும். சரி, இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தெளிவாக நரகம் பூமிக்குள் இருக்கிறது என்று வேதவசனம் ஏற்கனவே எண்ணாகமத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். பூமி தன் வாயை பிளந்து பாதாளத்துக்குள் கோரா அவருடைய கூட்டத்தார் சென்றார்கள் என்று. புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வசனம் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமானால், எபேசியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படி வாசிக்கிறோம். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பூமியின் தாழ்விடங்கள் மைய பகுதியில் அங்கே அடைக்கப்பட்டிருந்த, சிறை பிடிக்கப்பட்டிருந்த ஆத்துமாக்களுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுதும் நான் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். பூமியின் மேல் பரப்பிலிருந்து ஒரு கடினமான பூமியின் பரப்பு வரைக்கும், அதாவது அக்கினி வருகிற அந்த ஏரியா வரைக்கும் உள்ள அடர்த்தி 50 மைல் தூரமே. அதை கடந்துதான் பூமிக்கு உள்ளிருந்து வரும் அக்கினியின் நுனியை நாம் தொட முடியும். அல்லது பூமிக்கு உள்ளிருந்து வரக்கூடிய அக்கினி அந்த ஃபயருடைய எட்ஜை நான் தொடணும்னா மேற்பரப்பிலிருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர் தான். 50 கிலோமீட்டர் போனாலே அந்த அக்கினியுடைய அந்த ஜுவாலையுடைய நுனியை நாம் தொட்டுவிடலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள், பூகோள ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கடலின் தரைமட்டத்தில் நீங்கள் போய் கடலுடைய தரைமட்டத்தை பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு சில இடங்களில் இந்த பூமியின் அடர்த்தி அந்த அக்கினியை தொடணும்னா 1 மைல் தூரத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளார்கள். அப்படின்னு சொன்னால், நான் இந்த அக்கினிக்கு, ஃபயருக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்லைடில் சமுத்திரத்தின் வெவ்வேறான இடங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். சமுத்திரத்தின் மேலே நமக்கு தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும் பொழுது பேத்தைல் ஜோன் என்கிறதான ஒரு இடத்தை பார்க்கிறோம். அதற்கும் கீழே அபிசல் ஜோன் என்று சொல்லுவார்கள். இது உங்களுக்கு ஓஷனோகிராஃபி என்கிறதான பாடங்களை படித்தவர்கள், அதில் அதிகமாக படித்தவர்கள் இதை உங்களுக்கு அதிகமாக விளக்குவார்கள். அபிசல் ஜோன், அபிசல் ஜோனுக்கும் இன்னும் கீழே போனால் இருண்ட ஒரு கண்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மீட்டர்கள் மேற்பரப்பிலிருந்து, தண்ணீருடைய மேற்பரப்பிலிருந்து 10,000 மீட்டர்கள் அடங்கிய அவ்வளவு தூரத்திற்கு போனால் நாம் இந்த கடலில் இருண்ட ஒரு கண்டத்தை நாம் அடைய முடியும். எனக்கு இந்த அபிசல் ஜோன் என்கிற ஒரு வார்த்தை சில நாட்களுக்கு முன்பாக மிகவும் என்னை கவர்ந்ததாக இருந்தது பிரியமானவர்களே. ஆனால் இந்த கடலின் வெவ்வேறான பகுதிகளில் ஒரு பகுதியான அபிசல் ஜோன், ஒரு ஜோன் அல்லது ஏரியாவுக்கு அவர்கள் அபிசல் ஜோன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், அபிஸ் என்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறது. இந்த ஜோன் மிகுந்த டார்க் பிளேஸ், இருண்ட ஒரு கண்டமாக இருக்கும். இப்பொழுது நான் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட சில இடங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அபிஸ், எபிஸ் என்கிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் அபுசாஸ் என்றும், முடிவில்லாத அகாத குழி என்றும், ரோமர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருள் அடைந்த பாதாளம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ அகாத குழி, இருளடைந்த பாதாளம், அபிஸ் என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 11இல் அபெடான் என்னும் பாதாளத்தின் தூதன் கடைசி நாட்கள் மிருகமாக வருவான் என்றும் வெளிப்படுத்தல் 11:7 நாம் பார்க்கலாம். அந்த இருண்ட கண்டத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கொடூரமான ஒரு பாதாளத்தின் தூதன் என்று ஆண்டவருடைய வேதம் தெளிவாக கொடுக்கிறது. பாருங்கள், இருண்ட ஆட்சி,
இருளில் நடமாடும் ஆட்சி, பொல்லாத பிசாசுகள் நிறைந்ததான இருள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த மிருகம் நாசமடைய போகிறது என்று கர்த்தர் உரைக்கிறார். அபதான் என்கிறதான பாதாளத்தின் தூதன். இதை குறித்து நீங்கள் சற்று விளக்கமாக தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய 2வது வருகை, அதற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், பிறகு ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி, இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் உண்டு. அவைகளை குறித்து இப்பொழுது சொல்லுகிறதுக்கு எனக்கு நேரமில்லை. இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், மனுக்குலம் எப்படியெல்லாம் வாதிக்கப்படும், ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்தோர் எப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களுக்கு உட்படுகிறார்கள் என்ற அநேக காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பைபிள் வாங்கி, ஒரு காப்பியை நீங்கள் வாங்கி அதை வாசித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு விளக்குவாராக. ஷியோல் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை கூட பாதாளத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அபிஸ் என்கிற வார்த்தை ஒன்று உண்டு, ஷியோல் என்கிற ஒரு வார்த்தை உண்டு, இன்னும் கெஹனா என்கிற ஒரு வார்த்தையும் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சற்று வித்தியாசங்கள் இருக்கும். இப்பொழுது ஷியோல் என்கிற ஒரு பாதாளத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை வேதாகமத்தில் பல இடங்களில் வருகிறதாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பூமியின் தாழ்விடம் என்று, அதில் இறங்குவார்கள் என்றும் 20 முறை ஷியோலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32:22, சங்கீதம் 86:13, நீதிமொழிகள் 9:18, நீதிமொழிகள் 15:24, ஏசாயா 7:11, 14:15 ஆகிய வசனங்களில் 6 முறை அகால பாதாளம்,